என் பெயர் கார்த்திக். என் நெருங்கிய நண்பன் ராகவ். சிறுவயதிலிருந்தே நாங்கள் ஒன்றாக படித்து வளர்ந்தோம். ராகவ் என்னை விட சற்று இளையவன் என்றாலும் அவன் என் சிறந்த நண்பன். நான் எப்போதும் ராகவ் வீட்டுக்கு சென்று வருவதுண்டு. ராகவின் அம்மா மலர்விழி மிகவும் அழகாக இருப்பார். தன் வயதை விட பாதியாக தோற்றமளிக்கும்படி தன்னை மிக சிறப்பாக பராமரித்து வந்தவர். அவர் அழகாக இருப்பதுடன் புத்துணர்ச்சியுடனும் இருப்பார். எனக்கு அவரை பார்த்ததுமே மிகவும் பிடிக்கும். ஆனால் நண்பனின் அம்மா என்பதால் நான் எதையும் வெளிக்காட்டாமல் இருந்தேன். பல வருடங்கள் இப்படியே ஓடின. ஒரு நாள் மாலை சுமார் 7 மணி அளவில் மலர்விழியிடமிருந்து எனக்கு திடீரென ஒரு அழைப்பு வந்தது. கார்த்திக், எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார். சொல்லுங்க அத்தை என்றேன். நான் இப்போதுதான் வீட்டுக்கு வந்தேன். குளியல் அறைக்கு சென்றபோது கால் தவறி கீழே விழுந்துவிட்டேன். வளர்த்த அடிபட்டிருக்கிறது. ராகவின் அப்பா அவசரமாக வெளியூர் சென்று விட்டார். ராகவும் சென்னையில் இருக்கிறான். என்னால் கொஞ்சமும் நகர முடியவில்லை. எப்படியோ தவழ்ந்து ஹால் வரை வந்துவிட்டேன். எனக்கு பயங்கரமாக வலி இருக்கிறது. நீ உடனே வந்து ஒரு வலி நிவாரண மாத்திரை மற்றும் ஸ்ப்ரே வாங்கிட்டு வா என்று மிகவும் வேதனையுடன் சொன்னார். நான் அவர்கள் வீட்டிலிருந்து 5 நிமிட தூரத்தில்தான் இருந்தேன். உடனே மருந்தகத்தில் மாத்திரை ஸ்ப்ரே வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு ஓடினேன். நான் போய் சேரும்போது அத்தை மலர்விழிதான் திறந்து வைத்திருந்தார். அவர் ஒரு காலை மேலே தூக்கியபடி சோபாவில் அமர்ந்திருந்தார். நான் உள்ளே சென்று சோபாவில் அவரின் கால் அருகே அமர்ந்தேன். அத்தை, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுவிட்டு மாத்திரையே போட வேண்டும். இந்த ஸ்ப்ரேயையும் பயன்படுத்த வேண்டும் என்றேன். அவர், சரி கார்த்திக். ஆனால் என்னால் அசைவதற்கே அரை மணி நேரம் ஆனது. என்னால் இங்கிருந்து நகரவே முடியவில்லை. இங்க யாரும் 3-4 நாட்களுக்கு வரமாட்டாங்க. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் என்று கலக்கத்துடன் கேட்டார். அத்தை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். இதை கேட்டதும் அத்தைக்கு சற்று ஆறுதல் கிடைத்தது. நான், அத்தை, உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். இரவு சாப்பாட்டுக்கு ஆர்டர் செய்துவிடலாம். நீங்கள் கவலை வேண்டாம் என்றேன். பிறகு அத்தை, இது எப்படி நடந்தது என்று கேட்டேன். அவர், நான் குளியல் அறைக்குள் போகும்போது வாசலிலேயே விழுந்துவிட்டேன். அதிலிருந்து நான் போகவே இல்லை. எனக்கு இப்போதே பாத்ரூம் செல்ல வேண்டும் என்றார். கவலை வேண்டாம், நான் உங்களை கூட்டி செல்கிறேன் என்று சொல்லி அவர் காலை கீழே இறக்கி அவரின் இடுப்பில் அடியில் கை கொடுத்து அவரை மெதுவாக எழுப்பினேன். அவர் எழுந்தவுடன் பயங்கரமாக வலித்தது போல தெரிந்தது. அவர் என் தோள் மீது கை வைத்தபோது அவருடைய உடல் என் மீது பட்டது. என் மனதில் லேசான அசைவு ஏற்பட்டது. கஷ்டப்பட்டு அவரை பாத்ரூம் அருகே இருந்த கமோட் வரை அழைத்து சென்றேன். பிறகு கதவை லேசாக அடைத்துவிட்டு வெளியே காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் சத்தம் பலமாக கேட்டது. சற்று நேரத்திற்கு பிறகு கார்த்திக், ஒரு நிமிஷம் உள்ளே வா என்று அத்தை அழைத்தார். நான் உள்ளே போனபோது அத்தை அப்படியே கமோட்டில் உட்கார்ந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். எலும்பு முறிவால் மற்றும் சுளுக்கு காரணமாக அவரால் கமோட்டில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். நான் உடனே வேறு பக்கம் பார்த்து கொண்டு கமோட் அருகில் சென்று அவருக்கு கை கொடுத்தேன். நான் பக்கம் திரும்பி நின்றதால் அவருடைய கரம் மட்டுமே எனக்கு தெரிந்தது. என்னுடைய நிறம் ஓரளவு சிவப்பாக இருந்தாலும் அத்தையின் கைக்கு முன் என்னுடைய கை மிகவும் கருமையாக தெரிந்தது. அவரின் கை இவ்வளவு வெண்மையாக இருந்தால் திரும்பி பார்த்தால் இன்னும் எவ்வளவு அழகாக இருப்பாரோ என்று என் மனம் இயங்கியது. ஆனால் நான் எப்படியோ அதை கட்டுப்படுத்திக் கொண்டேன். அத்தை எழுந்து மெதுவாக தன் ஆடையை அணிந்து கொண்டார். நான் அவர் மீது விருப்பம் கொண்டிருந்ததால் திரும்பி பார்க்க மீண்டும் ஆசைப்பட்டேன். ஆனால் அது சரியான நேரம் இல்லை. என் மனசாட்சி என்னை வேண்டாம் என்று தடுத்தது. அத்தை என் தோள் மீது கை வைத்தார்.
அவரை படுக்கை அறைக்கு அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்தேன். வலி மாத்திரையை நான் தூங்கும்போது எடுத்துக் கொள்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரேயை அடிச்சா போதும். கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் என்றார் அத்தை. சரி அத்தை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னால் நகர்ந்து படுத்துக் கொள்ளுங்கள். நான் வெளியே போகிறேன். நீங்கள் ஸ்ப்ரே அடித்துக் கொள்ளலாம் என்றேன். 2 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. அத்தை மீண்டும் என்னை கூப்பிட்டார். நான் உள்ளே சென்றதும் அத்தை என்னை பார்த்து, கார்த்திக், என்னால் அசைவதற்கு கூட முடியவில்லை. பயங்கரமான வலி இருக்கு. தயவு செய்து நீயே இந்த ஸ்ப்ரேயை அடித்து விட முடியுமா? வேறு வழியே இல்லை என்று கேட்டார். நான் அதிர்ச்சியுடன் அத்தை, நான் என்று இழுத்தேன். என் பேச்சை பாதியில் நிறுத்திய அவர், ஆமாம் கார்த்திக், எனக்கு புரிகிறது, ஆனால் வேறு வழி என்ன இருக்கிறது, நீயே சொல் என்றார். சரி அத்தை, உங்கள் விருப்பம் என்றேன். எனக்கு எதுவும் தோன்றாது. நீ சற்றும் வெட்கப்படாமல் செய் என்றார். நான் உடனே வெளியே சென்று பிரதான வாசலை உட்புறமாக பூட்டினேன். பிறகு ஹால் கதவையும் உள்புறமாக தாளிட்டேன். இறுதியாக படுக்கை அறை கதவை தாளிட்டுவிட்டு கட்டிலில் அமர்ந்தேன். என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடின. அப்போது அத்தை உள்ளே வந்து என்னை மெதுவாக தலையணை மீது படுக்க வையேன் என்றார். நான் அவரின் தலையை மெதுவாக தலையணை மீது வைத்து படுக்க வைத்தேன். நான் அவரின் கால் அருகே அமர்ந்தேன். அச்சத்தால் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அத்தை மீண்டும், தயவு செய்து வெட்கப்படாதே. எனக்கு மிகவும் வலி இருக்கிறது. தைரியமாக செய் என்று சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு சற்று தைரியம் வந்தது. நான் அத்தையின் சல்வாரை லேசாக மேலே தூக்கி வலி உள்ள இடத்தில் ஸ்ப்ரே அடித்தேன். அத்தையின் அமைதியுடன் செல்வதால் என் எண்ணங்களின் ஓர் உணர்வு மட்டுமே இருந்தது. நான் குனிந்து அவருடைய காலில் இருந்த கால் சட்டையை மெதுவாக கலற்றி அவர் சுட்டிக்காட்டிய இடங்களில் ஸ்ப்ரேயை அடித்தேன். ஸ்ப்ரே அடித்ததும் அத்தை, இப்போது லேசாக தேய்த்து கொடு, அப்போதான் வலி குறையும் என்றார். நான் என் உள்ளங்கைகளைக் கொண்டு அவர் சொன்ன இடங்களில் மருத்துவ மசாஜ் செய்வது போல தேய்த்து விட்டேன். அத்தையின் காலில் ஸ்ப்ரே பட்டதும் என் மனதில் இருந்த உணர்வுகள் மீண்டும் தலை தூக்கின. ஒரு கையால் என் உணர்வுகளை அடக்கினேன். அத்தை கவனித்தாலும் என்னை பார்த்து அதை புறக்கணிப்பது போல தெரிந்தது. காலில் லேசாக் செய்து முடித்ததும் அத்தை, நான் முதுகில் விழுந்ததால் அங்கும் வலி இருக்கிறது. அங்கும் ஸ்ப்ரே அடித்து லேசாக மசாஜ் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார். இப்போது எனக்கு மிகவும் திகிலானது. ஏனெனில் அத்தையின் முதுகு பகுதிக்கு நான் செல்ல வேண்டும். நான் பயந்ததை அத்தை உடனடியாக புரிந்து கொண்டார். அவர், கவின், தயவு செய்து வெட்கப்படாதே. என்னை உன் தோழியாக நினைத்துக்கொள். நீ இப்போ இதை செய்யவில்லை என்றால் எனக்கு மிகவும் கஷ்டமாகிவிடும் என்றார். நான், இல்லை அத்தை, நீங்கள் கஷ்டப்பட நான் விடமாட்டேன் என்றேன். எந்த கவலையும் வேண்டாம். சங்கடப்படாமல் இந்த வேலையை செய் என்றார் அத்தை. நான் அத்தையின் முதுகில் கை வைத்து அவரை பத்திரமாக கட்டிலில் அமர வைத்தேன். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. நான் என் வெட்கத்தை முழுவதுமாக துறந்தேன். அத்தை ஏதாவது சொல்வதற்கு முன்பே நான் அவர்களின் கைகளை மெதுவாக மேலே தூக்க உதவினேன். பிறகு மெதுவாக ஸ்ப்ரே அடித்து முதுகில் உள்ள வலியை குறைக்க லேசாக மசாஜ் செய்தேன். அவர் கட்டிலில் அமர்ந்திருந்ததால் நான் கவனமாக அவரை படுக்க வைத்தேன். அவரது நிலையை கூர்ந்து கவனித்தேன். அவருக்கு மேலும் ஆறுதல் அளிப்பதற்காக அத்தை என்னிடம், கார்த்திக், என் தோளில் கை கொடுத்து என்னை திருப்பி படுக்கவை. முதுகில் ஸ்ப்ரே அடித்து லேசாக மசாஜ் செய் என்றார். நான் அத்தையை புரட்டி படுக்க வைத்தேன். பிறகு அவரின் இடுப்பு பகுதிக்கு அருகில் அமர்ந்தேன். அத்தை சொல்லும் இடங்களில் நான் மெதுவாக ஸ்ப்ரே அடித்தேன். நீண்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஸ்ப்ரேயை அடிக்க வேண்டியிருந்தது. ஸ்ப்ரே அடித்து முடித்ததும் நான் அத்தையின் முதுகில் லேசாக கை வைத்தேன். ஆனால் அந்த இடத்தில் இருந்த துணியின் காரணமாக என்னால் சரியாக மசாஜ் செய்ய முடியவில்லை. இதை கவனித்த அத்தை தானே என்னிடம், நீ துணியை விலக்கிவிட்டு எல்லா இடங்களிலும் சரியாக மசாஜ் செய், அப்போதான் வலி குறையும் என்றார்.
இதை கேட்ட எனக்குள் மகிழ்ச்சி பிறந்தது. நான் உடனே துணியை சரி செய்துவிட்டு அத்தையின் முதுகில் லேசாக கை வைத்தேன். அவர் முன் என் கை கருமையாக தெரிந்தது. நான் அத்தையிடம், அத்தை, உங்களுடைய முதுகு இவ்வளவு வெண்மையாக எப்படி இருக்கிறது? நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சிரித்துக் கொண்டே, இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ இன்னும் பல சிறப்புகளை பார்க்கவே இல்லை என்றார். இதை கேட்டதும் எனக்கு வெறித்த ஆச்சரியம் ஏற்பட்டது. நான், அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லையே என்றேன். அவர், நான் உனக்கு எல்லாவற்றையும் மெதுவாக கற்றுக் கொடுக்கிறேன். நீ உன் வேலையை தொடங்கு என்றார். என் மனம் இப்போது நிறைய மாற்றங்களை சந்தித்தது. ஆனால் நான் எப்படியோ கட்டுப்படுத்திக் கொண்டேன். அந்த நேரத்தில் என் கவனம் திடீரென்று அத்தையின் பக்கவாட்டில் சென்றது. லேசான அசைவில் அத்தை சௌகரியமாக இருப்பது தெரிந்தது. அதை பார்த்த நான் ஒரு கணம் தாமதிக்க முடியவில்லை. நான் முதுகுக்கு மசாஜ் செய்யும் போதே அவருடைய பின்னலகு பகுதியை லேசாக தொட்டேன். 5 நிமிடங்களுக்குப் பிறகு, அத்தை, நான் திரும்பி படுத்திருக்கிறேன். என் கால்களிலும் லேசாக மசாஜ் செய் என்றார். நான் இப்போது அத்தை முழங்கால் அருகே சென்று அமர்ந்தேன். அவர் சொன்ன இடங்களில் மெதுவாக ஸ்ப்ரே அடித்தேன். பிறகு அத்தையின் அனுமதியுடன் கவனமாக என் கைகளை அசைத்து லேசாக மசாஜ் செய்தேன். எனக்கு மிகவும் வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டதால் அத்தையிடம் சொல்லிவிட்டு சற்று நேரம் ஓய்வு எடுக்க பாத்ரூமுக்கு சென்றேன். அங்கே சிறிது நேரம் நிதானப்படுத்திக் கொண்டேன். பொறுமையின் இனிமையாக இருக்கும் என்பதால் என் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு மீண்டும் படுக்கை அறைக்கு சென்றேன். அத்தை அதே சௌகரியமான நிலையில் இருந்தார். நான் அவர்களின் உதவியுடன் அவரை ஒழுங்காக அமர வைத்தேன். அத்தை, நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுவரை நீ டின்னருக்கு ஆர்டர் செய் என்றார். நான் உணவு ஆர்டர் செய்தேன். அத்தை என்னிடம் அவரின் அலுவல் இல்லாத சௌகரியமான கவுனை அலமாரியில் இருந்து எடுத்து தர சொன்னார். ஸ்ப்ரே அடித்து மசாஜ் செய்ததால் அவருக்கு இப்போது நல்ல ஓய்வு கிடைத்தது. நான் அத்தையை பத்திரமாக எழுப்பினேன். அப்போது அத்தை, பார் கார்த்திக், நீ இப்போது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டாய். எனவே நீ எதற்கும் வெட்கப்பட வேண்டாம். நானே சங்கடப்படவில்லை என்றாள். நீயும் சங்கடப்படக்கூடாது என்றார். அவர் ஏன் இப்படி சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. நான் அத்தையிடம் கேட்டபோது அவர், இன்னும் 2-3 நாட்களுக்கு எனக்கு உன் உதவி தொடர்ந்து தேவைப்படும். வேறு வழி இல்லை. அதனால் இப்போது தயவு செய்து என் சௌகரியமான கவுனை எனக்கு மாட்டிவிடு. ஏனென்றால் இரவில் அது இல்லாமல் தூங்க முடியாது என்றார். இதைக் கேட்டதும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உண்மையில் நான் பின்னால் சென்று அத்தையின் ஆடையின் இணைப்பை அவிழ்க்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நான் தைரியமாக அத்தையின் முன் நின்றேன். நான் மெதுவாக என் கைகளை அத்தையின் ஆடையின் பின்புறம் செலுத்தி அவர் அணிந்திருந்த கவுனை அவிழ்த்து அதை சரியாக மடித்து கட்டிலில் வைத்தேன். இது எனக்கு ஒரு கனவு போல தோன்றியது. அத்தை மலர்விழி அத்தனை சௌகரியமாக எந்த சங்கடமும் இன்றி படுத்திருந்தார். நான் ஒரு கணம் அப்படியே நின்று அவருடைய முகத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்தேன். அத்தைக்கும் நான் பார்ப்பது புரிந்தது. ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. நான் என் மனம் நிறைய அவர் அழகை பார்த்துவிட்டு பிறகு அவருடைய சௌகரியமான கவுனை அவருக்கு ஒழுங்காக அணிவித்தேன். அத்தை, நீங்கள் இப்போ ஓய்வு எடுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வந்துவிடும் என்றேன். உடனே அத்தை எனக்கு மீண்டும் பாத்ரூம் போக வேண்டும் என்றார். நான் அத்தையை கமோட் வரை அழைத்து சென்றேன். அத்தை கமோடியில் அமர்ந்ததும் நான் வழக்கம் போல கதவை திரும்பி நின்றேன். ஏனென்றால் நான் மறுபடியும் அவருக்கு உதவ வேண்டியிருக்குமே. சில கணங்களில் அத்தையின் குரல் கேட்டது. இத்தனை அருகில் ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. அத்தை முடித்ததும் என்னை கூப்பிட்டார். நான் அவரை எழுப்பி ஹாலில் உள்ள டைனிங் டேபிள் வரை அழைத்து வந்து அமர வைத்தேன். நாங்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்தோம். பிறகு மீண்டும் படுக்கை அறைக்கு சென்றோம். நான் அத்தைக்கு வலி நிவாரண மாத்திரையை கொடுத்தேன்.
அத்தை, நான் ஹாலில் சோபாவில் படுத்துக் கொள்கிறேன் என்றேன். அத்தை, வேண்டாம் கார்த்திக், நீ இங்கேயே படுத்துக்கொள். எனக்கு ஏதாவது இரவில் வலி வந்தால் நீ எப்படி உதவுவாய் என்றார். நான் சம்மதித்து அத்தையை ஒரு புறம் நகர்த்திவிட்டு படுத்தேன். ஆனால் அசௌகரியமாக இருந்ததால் எனக்கு தூக்கம் வரவில்லை. என்ன ஆச்சு என்று அத்தை கேட்டார். நான் என் தயக்கத்தை சொன்னேன். அத்தை, நான் கம்பளியுடன் படுத்தால் மட்டுமே எனக்கு சௌகரியமாக தூக்கம் வரும். அத்தை சிரித்தபடி, அதில் என்ன இருக்கிறது, நீ இங்கேயும் அதையே போட்டுக்கொண்டு சௌகரியமாக தூங்கு என்றார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் என் உடைகளை மடித்து வைத்துவிட்டு கம்பளி மட்டும் அணிந்து அவர் அருகில் படுத்தேன். களைப்பு காரணமாக படுத்ததுமே நான் தூங்கிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து அத்தை என்னை தட்டி எழுப்பினார். அவருக்கு மீண்டும் பாத்ரூம் சொல்ல வேண்டும். அத்தைக்கு இதில் எந்த சங்கடமும் இல்லை. என்னை பார்த்து அவர் லேசாக நகர்ந்து ஒதுங்கினார். நான் பக்கத்தில் நின்றிருந்தாலும் அத்தையின் முகத்தில் எந்த வருத்தமும் தெரியவில்லை. ஆனால் அத்தை இப்படி செய்வதை பார்த்து என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. தூக்க கலக்கத்தில் இருந்த நான் பாத்ரூமில் இருப்பதையே மறந்திருந்தேன். அத்தையை பார்ப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அது என் முகத்திலும் தெளிவாக தெரிந்தது. கமோடியில் இருந்த அத்தையின் பார்வை என் மீது விழுந்தது. ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. அத்தை முடித்ததும் நான் அவரை படுக்கை அறைக்கு அழைத்து சென்று கட்டிலில் படுக்க வைத்தேன். என் மனம் மட்டும் அமைதி அடையவில்லை. அதனால் என்னால் மல்லாந்தும் படுக்க முடியவில்லை. அப்படியே நேராக படுத்ததால் அத்தைக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்துவிடும். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது அத்தை என்னை பார்த்து, கார்த்திக், நீ கவலைப்படாதே, உன் நிலையை நான் புரிந்து கொள்கிறேன். உனக்கு இப்படி தோன்றுவது சகஜம்தான் என்றார். அவர் தொடர்ந்தார். நீ வந்தது முதல் நான் கவனித்து வருகிறேன். என்னை பார்த்து கொள்ளும் விதத்தில் நீ மிகவும் அக்கறையாக இருக்கிறாய். உனக்கு வாய்ப்பு இருந்தும் நீ என்னை கெட்ட எண்ணத்துடன் பார்க்கவில்லை. எந்த தவறான செயலையும் செய்யவில்லை. உன்னிடத்தில் வேறு யாராவது இருந்தால் இந்த சூழலை நிச்சயம் தவறாக பயன்படுத்தி இருப்பார்கள். அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதே நம் இருவருக்குள்ளேயே இருக்க வேண்டும். யாரிடமும் சொல்ல மாட்டாய் என்று எனக்கு வாக்கு கொடு என்றார். நான் ஆம் என்று சொன்னதும், அத்தை, உனக்கு நான் உதவி செய்ய வேண்டியிருந்த போது உன் ஸ்பரிசம் என் மீது பட்டதில் எனக்கும் அதுபோல ஒரு உணர்வு ஏற்பட்டது. இன்று நீ செய்த உதவிகள் எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. இப்போது நீ இவ்வளவு செய்திருக்கிறாய். எனக்கு இன்னொரு சிறிய உதவியை செய்ய முடியுமா என்று கேட்டார். நான் உற்சாகத்துடன், சொல்லுங்க அத்தை, நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்றேன். அத்தை மெதுவாக, பல வருடங்களாக உன் மாமாவுடன் நெருங்கி பேச வாய்ப்பு இல்லை. அவருக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் அதிகம். அதோடு மாமாவும் இதில் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை. அதனால் என் தேவைகள் ஒருபோதும் பூர்த்தியானதில்லை. உனக்கு சம்மதம் என்றால் இன்று என் தேவையையும் பூர்த்தி செய்து உதவ முடியுமா என்று கேட்டார். இதை கேட்டதும் எனக்குள் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. நான் உடனே, ஆனால் அத்தை, உங்களுக்கு பயங்கரமாக வலி இருக்கிறதே என்று கேட்டேன். அவர் சிரித்தபடி, என் வலி முன்பே குணமாகிவிட்டது. சில நிமிடங்களுக்கு முன் உன்னை பாத்ரூமிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு வலிப்பதாக போய் சொன்னேன் என்றார். இதை கேட்டதும் எனக்கு எல்லையற்ற சந்தோஷம். நான் எந்த யோசனையும் இன்றி ஒரு நொடியில் அத்தை அருகில் நெருங்கினேன். அத்தை, உனக்கு என்ன விருப்பமோ அதை பேசலாம் என்றார். நான் அத்தை அருகில் குப்பரப்படுத்தேன். முதலில் அத்தையே என் அருகில் அணைத்துக் கொண்டேன். அத்தை இப்போது என்னை கீழே தள்ளிவிட்டு அவர் என் அருகில் வந்தார். அவர் கவுன் அணிந்திருந்ததால் எனக்கு சௌகரியமாக இல்லை. நான் அவருடைய கவுனை அகற்றினேன். உள்ளே இருந்ததைக் கண்டு எனக்கு ஒரு ஷாக். இத்தனை வயதாகியும் அத்தையின் உடல் அமைப்பு ஒரு இளம்பெண்ணைப் போல இருந்தது. அத்தையின் இளஞ்சிவப்பு நிறமும் அழகிய இடங்களும் என்னை பைத்தியமாக்கியது. நான் அங்கிருந்த உயிரத்தை சுத்தம் செய்யாமல் நெருங்கினேன்.
அப்போது அத்தை, அடடா, அந்த துணியால் சுத்தம் செய்யேன். ஈரமாக அசுத்தமாக இருக்கிறதே என்றார். ஆனால் நான் மகிழ்ச்சியில் என்ன செய்வது என்று தெரியாத பைத்தியமான நிலையில் இருந்தேன். அத்தை கட்டிலில் நின்றதை கவனித்த நான் அவரை மீண்டும் கட்டிலுக்குள் அழைத்து வந்தேன். அவர் கைகள் இரண்டையும் விளக்கி என் அருகில் இழுத்து கொண்டேன். மாமா அதிக முயற்சி எடுக்காததால் அத்தையின் உடல் இன்னும் மிக அழகாக இருந்தது. அத்தை மீண்டும் கார்த்திக் துணியால் சுத்தம் செய்துவிட்டு நிறைய வெளியேறுகிறது என்றார். ஆனால் அத்தனை அழகாக அத்தை என் முன் இருந்ததால் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அத்தை இப்போது மகிழ்ச்சியில் பலமாக சிரித்துக் கொண்டிருந்தார். 10 நிமிடங்கள் கழித்து அத்தை எல்லா வேதனைகளையும் மறந்தார். பிறகு அத்தை என்னை கட்டிலில் படுக்க வைத்தார். என்னை பார்த்தபடியே அத்தை நீண்ட நேரம் அமர்ந்திருந்தார். அத்தை என் இரு கைகளையும் தன் கைகளுக்குள் எடுத்துக் கொண்டார். எனக்கு இந்த அழகான தருணத்தை அனுபவிக்க ஆசை. ஆனால் அத்தையிடம் அதை கேட்பது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. அவர் வயதில் மூத்தவர் என்பதால் எனக்கு பயமாக இருந்தது. என் மனதில் ஏதோ ஓடுகிறது என்று அத்தை புரிந்து கொண்டார். என்ன ஆச்சு கார்த்திக், என்ன யோசிக்கிறாய்? உனக்கு மகிழ்ச்சி இல்லையா என்று கேட்டார். நான் இல்லை அத்தை, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருக்கு என்றேன். ஆனால் அத்தை வெட்கப்படாதே, தைரியமாக பேசு என்றார். நான் அத்தை, எனக்கு அழகான நேரத்தை அனுபவிக்க ஆசையாக இருக்கிறது என்றேன். அத்தை, ஆனால் அது எப்படி செய்வது என்று எனக்கு தெரியாதே என்றார். நான் அத்தை, என்னிடம் ஒரு வீடியோ இருக்கிறது, உங்களுக்கு காண்பிக்கவா என்று கேட்டேன். அத்தை மகிழ்ச்சியுடன் ஆம் என்று சொன்னார். என் அருகில் படுத்தார். நான் என் மொபைலின் வீடியோவை ஓடவிட்டேன். அத்தை அதை கவனமாக கவனித்தார். வீடியோ பார்த்த பிறகு அத்தை என் அருகில் வந்தார். தன் கூந்தலை சரி செய்து கட்டிக்கொண்டார். கதவை தாளிட்டுவிட்டு என் அருகில் வந்து அமர்ந்தார். எனக்கு இப்போது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அத்தை என்னை கட்டி அணைத்து முத்தமிடத் தொடங்கினார். அரை மணி நேரத்திற்கும் மேலாக நாங்கள் இதையே செய்தோம். அத்தை எழுந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றார். இப்போது என்ன என்று கேட்டேன். அத்தை தன் உடைகள் அனைத்தையும் நீக்கி முழுவதுமாக நின்றார். அவரின் கவர்ச்சியான உடல் அழகைக் கண்டு நான் வியந்து போனேன். அறையில் இருந்த மங்கலான வெளிச்சத்தில் அவர் மட்டும் பிரகாசமாக காணப்பட்டார். நான் இதுவரை நினைத்து மட்டுமே பார்த்தேன். ஆனால் இன்று அவர் என் முன் அந்த நிலையில் நின்றிருந்தார். நான் அத்தை, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். என் உணர்வுகள் பெருகின. அத்தை, இனி நேரத்தை வீணாக்காதே என்றார். நான் அவரை மெத்தையில் படுக்க வைத்து அவரின் அழகை பார்த்தேன். அத்தை, அடடா, இப்போ அந்த அழகான நேரத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பாயா? ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டார். நான் என் உணர்வுகளை அவருடைய வாழ்க்கை துணையாக ஆக்கினேன். அந்த அழகான நேரத்தை அனுபவிக்க ஆரம்பித்தேன். சில நிமிடங்களில் அத்தை தன் வாழ்க்கையின் கசப்புகளை மறந்தார். அத்தை, தவி நிறுத்தாதே, அந்த அழகான நேரத்தை அனுபவிக்கவை என்றார். அத்தைக்கு நீண்ட நாட்களுக்குப் பிறகு அந்த சுகம் கிடைத்தது. நான் அந்த அழகான நேரத்தை அனுபவிக்க வைத்தேன். அத்தையும் எனக்கு துணையாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து நான் அத்தை, எனக்கு இப்போது ஆகிவிடும் என்றேன். அத்தை, நீ நிறுத்தாதே, உன் மகிழ்ச்சியின் வண்ணங்களை என் வாழ்க்கையில் நான் மாத்திரை எடுக்கிறேன் என்றார். நான் அத்தைக்கு அந்த அழகான நேரத்தை அனுபவிக்க செய்தபோதே எப்போது என்னுள் இருந்த நிறம் பிரிந்தது என்று எனக்கே தெரியவில்லை. நான் அப்போதும் அந்த மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிக்க செய்து கொண்டிருந்தேன். நீண்ட நாட்களுக்குப் பிறகு இந்த சந்தோஷம் கிடைத்ததால் அத்தைக்கு ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் சிறிது நேரத்துக்குப் பிறகு அவர் மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்தார். என்னுடன் சிறப்பாக துணையாக இருந்தார். நாங்கள் அந்த தருணத்தில் முழுவதுமாக மூழ்கி போனோம். ஒருவருக்கொருவர் இன்பம் அளித்துக் கொண்டிருந்தோம். அத்தையின் உற்சாகம் மேலும் அதிகரித்தது. இப்போது அவரே எனக்கு பல வழிகளில் இன்பம் அளித்துக் கொண்டிருந்தார். அவரின் முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது. அத்தை மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். அவரின் முக பாவம் மாறிக்கொண்டே வந்தது.
மெதுவாக அவரின் பிடி வலுவடைந்து அவர் அமைதியானார். நான் அங்கே முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்து என்னுடைய அசைவுகளை அதிகப்படுத்தினேன். சிறிது நேரத்தில் எனக்கு சொர்க்கத்தில் இருப்பது போல தோன்றியது. அந்த நெருக்கம் நெருங்கி வந்தபோது நான் என்னை இழந்தேன். அவருடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தின் வண்ணங்களை தெளித்தேன். எனக்கு சொர்க்கத்தில் இருப்பது போல தோன்றியது. தலை ஒருவிதமாக லேசாக இருந்தது. மன அழுத்தம் எல்லாம் நீங்கி ஒருவிதமான திருப்தியும் இன்பமும் இருந்தது. அத்தையின் முகத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தெரிந்தது. அவர் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தார். அவர் என் தலைமுடியே அன்புடன் தடவி கொடுத்தார். உண்மையில் கார்த்திக் இன்றைய வாழ்க்கையில் மிக அற்புதமான இன்பத்தை கொடுத்திருக்கிறாய். இப்படிப்பட்ட இன்பமும் திருப்தியும் எனக்கு இதுவரை கிடைத்ததில்லை. உண்மையிலேயே கார்த்திக், நீ பார்ப்பதற்கு சிறியவன், ஆனால் உன் வீரம் மிக அதிகம். பலத்தின் உன் மாமாவை விட நீ 2 மடங்கு என்று கூறினார். நான் அத்தையை பார்த்தபடியே இருந்தேன். அத்தை, ஏன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். நான் முதலாக ராகுவுடன் உங்கள் வீட்டிற்கு வந்தபோது இருந்தே எனக்கு உங்களை பிடித்துவிட்டது. ஆனால் நண்பனின் அம்மா என்பதால் நான் உங்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் பார்வையை தவிர்த்து உங்களை பார்த்தபடியே இருப்பேன். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்தால் 2-3 நாட்களுக்கு என் இரவிலும் பகலிலும் உங்கள் நினைவாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி முழுவதுமாக என் கண்முன் இருப்பீர்கள் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை என்றேன். அத்தை சிரித்தார். நான் ஒருபோதும் உன்னை அந்த பார்வையில் பார்த்ததில்லை. ஆனால் இன்று மாலை முதல் நீ என் கட்டாய சூழ்நிலையை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீ ஒருமுறை கூட அப்படி செய்யவில்லை. பாத்ரூமில் நான் உடை மாற்றிய போது கூட நீ திரும்பி பார்த்தாய். உடை கலைந்த போதும் திரும்பியே பார்த்தாய். நீ மிகவும் வெட்கப்பட்டாய். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்றார். நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். சிறிது நேரத்துக்கு முன் சொன்னது போல உன் மாமாவின் வயது அதிகம் என்பதால் அவர் அதிக முயற்சி எடுக்கவில்லை. அதனால் என் தேவைகள் ஒருபோதும் பூர்த்தியானதில்லை. ஆனால் இன்று உன் உணர்வுகள் பெருகியதைக் கண்டபோது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போது முதல் எனக்கும் மிகவும் ஆசை அதிகமாகியது. அத்தையின் பேச்சை கேட்டு என் மனம் நெகிழ்ந்து போனது. அந்த நாளுக்குப் பிறகு நாங்கள் இருவரும் ஒவ்வொரு நாளும் அந்த இன்பமான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் இரவு எதிர்பாராத ஒன்று நடந்தது. அது மிகவும் பயங்கரமானது. இரவு 10 மணி வழக்கம் போல நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் அன்று திடீரென ராகவ் சென்னையிலிருந்து வீட்டுக்கு வந்தான். அவன் வருவதாக யாருக்கும் சொல்லவில்லை. அத்தைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று வந்தான். ஆனால் அவன் எங்களை பார்த்தபோது அவனுக்குத்தான் சர்ப்ரைஸ் கிடைத்தது. அந்த அவசரத்தில் நாங்கள் உள்ளே கதவை தாளிட மறந்துவிட்டோம். அவன் கதவை தள்ளியதும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். எங்களையே பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு எப்படியோ நான் அங்கிருந்து வெளியேறிவிட்டேன். அடுத்த 8-10 நாட்களுக்கு நான் அந்த பக்கமே போகவில்லை. என் நண்பன் என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று நான் மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் தைரியம் வரவழைத்து அவன் வீட்டுக்கு சென்றேன். என் கால்கள் நடுங்கின. படியேறி மேலே போனபோது அங்கே ஒரு பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்து நான் திகைத்தேன். மாமா வந்திருப்பார் என்று நினைத்து நான் கதவை தள்ளி பார்க்க முயன்றேன். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதனால் நான் பின்னால் உள்ள ஜன்னல் பக்கம் போனேன். அந்த ஜன்னல் வழியாக நான் அத்தை மலர்விழியுடன் யார் இருந்தார்கள் என்று பார்த்தேன். அதை என்னால் வார்த்தைகளில் விவரிக்க முடியவில்லை. என் கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. எங்கிருந்தோ மொபைலை எடுத்து 2-3 புகைப்படங்களை எடுத்தேன். என் நண்பன் ராகவ் திடீரென வந்து எங்களை பார்த்தபோது நான் பெரும் பதற்றத்தில் அங்கிருந்து எப்படியோ தப்பித்துச் சென்று விட்டேன். என் மனம் நண்பனின் பார்வையில் நான் எப்படி இருப்பேன் என்று பல நாட்கள் அலைந்தது.
சில நாட்களுக்குப் பிறகு தைரியம் கொண்டு ராகவ் வீட்டிற்கு சென்றபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. மாமா திரும்பி வந்திருப்பாரோ என்று நினைத்தேன். ஆனால் நான் பின்ஜன்னல் வழியாக பார்த்த காட்சி நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிர்ச்சி அளித்தது. அத்தையுடன் இருந்தவர் ராகவாம், என் நண்பன் ராகவ். தன் தாயுடன் அந்த நெருக்கமான நிலையில் இருந்தான். அந்த காட்சியைக் கண்ட என் கால்கள் நடுங்கின. நான் கனவிலும் நினைக்காத ஒரு காட்சி அது. நான் சில புகைப்படங்களை எடுத்துக்கொண்டேன். எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், ராகவ் நகரத்தில் இருந்தது தன் வேலைக்காக மட்டுமல்ல, அவன் பல ஆண்டுகளாக தன் தாயுடன் இந்த பிணைப்பை பேணி வந்திருக்கிறான். நான் பார்த்த அன்று அவன் வந்ததற்கு காரணம், என் மாமா வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் என் மூலமாக மலர்விழியின் தேவைகள் நிறைவேற்றப்பட்டதை அறிந்த ராகவ் தாயின் மீதான பொறாமையாலும் கோபத்தாலும் திடீரென வந்திருந்தான். மலர்விழி என் மாமாவிடம் ஏற்பட்ட பற்றின்மைக்குப் பிறகு தன் மகனுடன் இந்த காரியத்தை தொடர்ந்துள்ளார். எனக்கும் அருணின் அப்பாவுக்கும் உள்ள வயது வித்தியாசம் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி என்னை பயன்படுத்திக் கொண்டாலும் இறுதியில் அவரின் உண்மையான பாசம் மகனிடமே இருந்தது தெரிய வந்தது. இந்த துரதிர்ஷ்டவசமான சந்திப்பு நான் அவர்களுக்கு செய்த உதவிகள் மற்றும் ஏற்பட்ட நெருக்கங்கள் எல்லாமே ஒரு சௌகரியமான இடைவெளியை பூர்த்தி செய்ய மட்டுமே பயன்பட்டது என்பதை புரிய வைத்தது. நான் கனவு கண்ட அந்த உறவு ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையே நீண்ட காலமாக பூட்டப்பட்ட ஒரு இரகசியமாக இருந்தது. நான் எடுத்த புகைப்படங்களை வைத்து ராகவ் மற்றும் மலர்விழியின் அந்தரங்க வாழ்க்கைக்குள் நுழையாமல் என்னுடைய தவறான செயலுக்காகவும் என் நண்பன் மற்றும் அவரது குடும்பத்தின் தனிப்பட்ட இரகசியத்துக்காகவும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அங்கிருந்து நிரந்தரமாக விலகிவிட்டேன். இந்த சம்பவம் கார்த்திக் வாழ்க்கையில் ஒரு பெரிய மனத்தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவர் தனக்கும் தன் நண்பனின் குடும்பத்திற்கும் இடையே இருந்த எல்லையை மீறியதன் விளைவை உணர்ந்தார். நினைவில் நின்ற அந்த உறவு ஒரு துரோகம் மற்றும் இரகசிய உறவின் அதிர்ச்சியூட்டும் முடிவை கொண்டு முடிந்தது.